கதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது. அவருக்கும் அது விருப்பம். அப்ப எனக்கு அது விருப்பம். ஆனா என்னுடைய தம்பி மாதவன் அத ஒத்துக்கல. அது காரணம் ரொம்ப கடினமா இருந்துச்சு. அவர் தம்பி படத்துல அவர ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். கையெடுத்து கும்பிட்டாப்படி. "மறுபடியுமா அண்ணா? வேணாம் அண்ணா" அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி விடுங்கன்ட்டாரு. அப்புறம் இந்த கதையில நடிக்கணும்னாரு. நானு என்ன சரி எடுப்போம்னு எடுத்தேன். தமிழ்லயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டேன். தம்பியில ஒரு 90 விழுக்காடு தமிழ்ல இருந்தது. அது வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்புறம் இதில முழுக்க தமிழ்லயே உரையாடல் எழுதினேன். அதில என்ன பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ என்று வரவேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் எழுதியிருந்தாங்க. எனக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன், அவர் உணர்ச்சி பாவலர், ஈழத்து பாவேந்தன். அவர்ட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர்ட்ட சொன்னேன், வருத்தமா இப்படி எழுதியிருக்காங்கண்ணேன்னு. அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறத் தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன போடா அப்படின்ட்டு. அப்ப நான் அந்த படம் எடுத்து குடுத்துட்டு நானு எங்க அண்ணனுடைய அழைப்பின் பேர்ல ஈழத்துக்கு போயிட்டேன். போய் ஒரு வாரம் கழிச்சது பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க.